ஏன்னா நம்ம தங்க தமிழ்நாட்டுக்கு தமிழனா நடிச்சு வந்து ஒரு தாரகம் போட்டுற மாதிரி ஒரு தங்கலான கொண்டு வந்திருக்காங்க. இது அவரோட கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பா இருக்கும். இது என்னோட சிவன் மேல ஆணை. ஓகேவா? மற்ற படம் முடிச்சுட்டு போதும்டா, நம்ம செலிப்ரேஷன் போதும். நம்மலாம் வந்து நடிக்க பிறந்தவங்க, துடிக்க பிறந்தவங்க, நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? உனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு கண்டிப்பா இருக்கு. இந்த படம் சியாம் விக்ரம் அண்ணன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியா இருக்க போது கண்டிப்பா இது அரட்சியா இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும். பொறுமையா இரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் தடைபடுவார்கள். ஆனா இதுக்கு அவருக்கு விடை பெற்று இந்த தங்கலான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். கண்டிப்பா சியாம் விக்ரம் அண்ணா ஆல் தி பெஸ்ட்னா, ஆல் தி பெஸ்ட். ஃபேன்ஸ் கொன்னே போடுவேன். கிங்கு, தூளு, தில்லுலாம் நீங்க பார்க்கலையா? அப்ப எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போறோம். அந்த இவ்வளவு ஃபேன்ஸ் வந்திருக்காங்களா, அதுவே போதும் அவருக்கு. ஓகேவா? அவரு எல்லாரும் மனசுலையும் எல்லா ரசிகர்கள் கூடயும் வாழக்கூடிய அனைத்து இந்திய ரசிகர்கள் கூட்டமே அவருக்கு இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் சியாம் விக்ரம் அண்ணா. கண்டிப்பா அந்த வயநாட்டில் கூட 20 லட்சம் ரூபாய் முதல் ஓடி போய் ஒரு தமிழனா நின்று கொடுத்துருக்காரு. அந்த தங்க மனசுக்கு அந்த தங்கம், இந்த தங்கலான் வந்து இந்த தமிழகத்துல தங்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குன்றது என்னோட ஆசை. ஓகேவா? கண்டிப்பா கிடைக்கும். அவருக்கு எந்த விருது கொடுத்தாலும் அவருக்கு தகும். ஏன்னா நடிப்பு கிறுக்கன் அவரு. ஓகேவா? அந்த கிறுக்கன் டாய்லெட்டை தான் சியாம் விக்ரமா வச்சிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சியாம் அண்ணா, விக்ரம் அண்ணா, சுகந்தி பேசுறேண்ணா, தேங்க்யூண்ணா, ஆல் தி பெஸ்ட்ண்ணா. இந்த படம் உங்க கேரியர்லயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஓகே. நான் தலைவர் நடிச்ச படம் நடிப்புகிற ஒரே ஆள் தானா சியாம் விக்ரம் மட்டும் தானா? அதுவும் ரஜித் அண்ணா கூட வந்து சேர்ந்துருக்காரு. வேற மாதிரி இருக்கும் படம் பாக்கிறதுக்கு. ரசிகர் சொல்றாங்க, ரசிகரோட கூட்டத்தை பாருங்க, உள்ள வந்து பாருங்க. ஒன்னு டேட் உள்ள ஒண்ணு அந்த பார்க்க போகுது. தலைவர் சத்தியம் டேட்டு போற இங்க வரதுல வந்தோம் நாங்க பூந்தமல்லி. ஆனா தலைவர் வந்து சத்தியம் டேட்டு போறாரா? அத்தனை சத்தியம் டேட்டு பண்ணி போயிட்டு போறோம். செலிபஸ் தலைவர் இங்க வந்து மாத்திட்டாங்க. இப்போ வந்து உன்னை கூட்டத்தை பாருங்க, பாருங்க எல்லாமே தலைவர் தான். செலிபஸ் என்ன ஒண்ணு செலிபிரேஷன் எல்லா மேடையும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்க. அவர் ரசிகர் எல்லாம் சொல்லாதீங்க. ரசிகர் ஏகப்பட்ட ரசிகர் இருக்கிறாங்க. எவ்வளவு சூர்யா பேன்ஸும் ஒரு பேன்ஸ் தான். விக்ரம் பேன்ஸ் மட்டும் தனி கிடையாது. எல்லாரும் ரஜினிக்கு இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க. அவர் எல்லாருமே சேர்ந்தா வருவாங்க அவருடைய படத்துக்கு. அது வந்து இங்க பாலிடிக்ஸ் வேற, இங்க பாலிடிக்ஸ் வேற, அதனால மாறிச்சு. வேற எதுவும் இல்ல. நான் இந்த படத்துலயே சச்சின் டேரக்டர் போய் பாருங்கண்ணா, இங்க மாறிச்சுனா வேற ஆயிடுச்சுனா தலைவர் ப்ரோக்ராம அப்படியே செலிபிரேஷன் இருக்குதுன்னா பிரம்மாண்டமா இருக்குது. கண்டிப்பா வெற்றி 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 100 வெற்றி, மெகா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஆஸ்கார் விருது அவர் தான் வாங்குவாரு பாருங்க நடிப்புக்கு. என் பொண்ணு தான் நாகம்மா கேரக்டரா பண்ணியிருக்காங்க விக்ரம் சார் கூட, ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது முதல் முறையாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் 5 படம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் விட இது ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார், நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஞானம் சார், ஞானவேல் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விக்ரம் சாருக்கும் ரொம்ப நன்றி. என் பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பாப்பாப்போ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அங்கே எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரெல்லாம் நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம். இப்போ அவர் வந்து நேரில் பார்த்து அவர் எல்லாருக்கிட்டையுமே எல்லார் விதமும் ஒரே மாதிரி பழகுவார். பேத பிரிவினே இருக்காது அவர்கிட்ட. நார்மலாக எல்லாருக்கிட்டையும் நார்மல் பர்சன் மாதிரி பேசுவார். நம்மள ஒரு ஆள் மாதிரி நினச்சி எல்லாருக்கிட்டையுமே கேஷுவலாக பேசுவார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்தோடனே பிருந்தாமா அப்படின்னு சொல்லுவார், ஹாய் சார் அப்படின்னுவோம். சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு எங்களுக்கு தங்கலான் ஷூட்டு. அது ஷூட் மாதிரியே தெரியல, ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பா வரும் சார். இது ஆஸ்காருக்கான இது ஃபிலிம் தான் இது. ஏன்னா அவர் வந்து எவ்வளவு படத்துக்கு அன்னியன்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாரு. இது அதுக்கும் மேல இருக்கு. இது ஆக்சுவலா அவருடைய ஒவ்வொரு எஃபெக்டும் நாங்க நேர்ல பார்த்துருக்கோம். கல்லுல அப்படியே டைரக்டா விழுந்து அவர் பண்ணுவாரு, அந்த மேட்டே இல்லாம. ஆக்சுவலா அதெல்லாம் ரொம்ப ரியலா இருந்துச்சு. ரியலா பண்ணியிருக்காரு. ரியலே கிடையாது, இதுல ரியலா பண்ணியிருக்காரு அவரு. அதெல்லாம் நாங்க நேர்ல பார்த்துருக்கோம். அவர் இந்த அவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கான எஃபெக்ட் ஆஸ்கார் கண்டிப்பா கிடைக்கும். ரஞ்சித் அண்ணாக்கும் கிடைக்கணும். ஃபேன்ஸ்லாம்
ஜாஸ்தி தான், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நாங்களும் அவரோட ஃபேன்ஸ் தான். எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் அதான் விக்ரம் சார் பொண்ணா பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணை வந்து அவர் கால அமைக்கிறது முதல் கண்டு பண்ணாரு. பாப்பா நீ அங்க போக கூடாது, நகமா இங்கதான் இருக்கணும், அந்த கேரிங்கோட பாத்துக்கிட்டாரு. அவர் ஒரு டேக் கேர் பண்ணிட்டு அவர் வீட்டுல ஒரு குழந்தைய அவளை ஹேண்டில் பண்ணும்போது இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும்? இது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நன்றி ரஞ்சித் அண்ணா, ஆல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தங்கலான் டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தலைவரோட ஆக்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக படம் ஒரு பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறோம். அவரோட ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன் எல்லாமே அவர் எப்போவுமே அந்த ஒரு அவரோட ஒர்க்கை எவ்வளோ இதுவாக கொடுத்துருவாரு. இந்த படத்தில் தனியாக கொடுத்துருக்காரு. அதுவும் ரஞ்சித்தை பற்றி, ரஞ்சித்தோட கதையில் இது ஒரு தனி கதையாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆஸ்காருக்கு படம் போகும், நேஷனல் அவார்டு அடிக்கும் படம். அண்ணா இனிமேல் தான் வருவாங்க. தலைவர் 5 வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தோடனே பட்டையை கலப்புறோம் பாருங்க. தலைவர் இங்கே தான் வராரு, பட்டையை கலப்புறோம். கண்டிப்பா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். படம் பார்க்கும்போது அந்த ஜியான் விக்ரம்னு பேர் போடும்போது பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.